குட்டியாக ஒரு சால்ட்ரிங் அயன் செய்யலான்னு ஐடியா வந்துச்சுங்க. அதுக்காக இது மாதிரி ஒரு உட்டன் பீஸ் எடுத்துக்கிறேன். அதோட ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இது மாதிரி ஒரு காப்பர் ராட் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டு ஃபெவிக்விக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைபர் கிளாஸ் லீவ் ஒன்று எடுத்து இது மாதிரி காப்பர் ராடு மேலே மாட்டிக்கலாம். இப்போ நிக்ரோம் ஒயர் 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி வயரில் கனெக்ட் பண்ணி வயரை உட்டன் பீஸ் மேலே ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் நிக்ரோம் ஒயர் எடுத்து அந்த காப்பர் ஒயர் மேலே நல்லா டைட்டாக சுற்றி இன்னொரு ஒயர் எடுத்து நிக்ரோம் ஒயரோட மரேனில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ரெட் கலர் ஒயர் ஹீட்டில் இலகிடக்கூடாது, அதனால அது மேலேயும் ஸ்லீவ் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு சுவிட்சை அந்த ரெட் கலர் ஒயருக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணி உட்டன் பீஸ் மேலே ஒட்டிக்கலாம். ஃபைனலாக ஒரு பெரிய ஹீட் ஸ்லீவ் எடுத்து நம்ம செஞ்ச சால்ட்ரிங் அயன் மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம அசம்பிள் பண்ண 12 வோல்ட் பவர் சப்ளையை கனெக்ட் பண்ணி எப்படி ஒரு காதுன்னு பார்க்கலாம். 12 வோல்ட் பவர் சப்ளையோட அசம்பிள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி. இது என்னடா இது சால்ட்ரிங் அயன் செய்கிறதுக்கே சால்ட்ரிங் அயன் வேணுமான்னு கேட்காதீங்க. எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக யூஸ் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே.